Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் Poornima. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் மட்டர் மசாலா தாங்க பண்ண போறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா செட் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. நான் வெண்ணெய் போட்டுருக்கேன். எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 லிட்டர் பாலில் நான் ஏற்கனவே பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். பன்னீர் பீசஸை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரொசீஜர் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவு ஃப்ரை ஆனால் போதும். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே கடாயிலே 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக அரிஞ்சிருக்கேன். இந்த வெங்காயம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பெரிய கிராம்பு, இதை மட்டும் போட்டு இது கொஞ்சம் பொரியட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே நம்ம வெங்காயம் தக்காளி ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணுறேன். அரைச்ச பேஸ்ட்டை போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நான் 1 கப் அளவு பட்டாணி ஆட் பண்ணுறேன். நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுனாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா திக்காகி வரும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. போட்ட பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா எப்பவும் கடைசியாக போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டோன்னே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு பன்னீர் மட்டர் மசாலா வேணும்னா கண்டிப்பாக இது ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.